ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். மேச லக்னம். இப்படி செய்தால் நிச்சயமாக நீங்கள் கோடீஸ்வரர் ஆவீர்கள். இதுவரை சொல்லப்படாத ரகசியம். இந்த பதிவுல இப்ப ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் இந்த கோடீஸ்வரர் ஆகுறது எப்படிங்கிற விஷயத்த பலமுறை பல விதங்கள்ல சொல்லியிருக்கேன். நிறைய பேரு யூடியூப்ல கூட நிறைய வருது. அது நெறைய பேரு நெறைய விதங்கள்ல சொல்லலாம். ஏன்னா, எப்படியுமே பணத்த கொண்டு வரதுக்கான வழி ஜாதகத்துல இருக்கு. அந்த விதம் வேறு வேறு விதமா இருக்கும். ஆனா நிச்சயமா அது பலன் குடுக்கும். அது நீங்க பார்த்தீங்கன்னா, பிரபஞ்ச ரகசியத்திலயும் இருக்கு, ஜாதக ரீதியாவும் இருக்கு, எண்கணிதத்திலயும் இருக்கு. இந்த மாரி பல விஷயங்கள்ல இருந்தாலும், அந்த விஷயங்கள் அத கடைபிடிக்கிறதுக்கு, அத செய்யறதுக்கு ஈஸியான வழியா இருந்தா தான் எல்லாருக்கும் செய்ய முடியும். அது மாதிரி நான் சில விஷயங்கள சொல்லிட்டு வரேன் என்னுடைய பதிவுகள்ல. அந்த மாரி இப்ப நான் சொல்லப்போற விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இது. இதுவரையும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு கோணத்துல சொல்றேன். அது உங்களுக்கு ரொம்ப பலன குடுக்கும். இப்ப அ ஜாதக கட்டத்துல பார்த்தீங்கன்னா 12 கட்டம் இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு பல விஷயங்கள் புரிஞ்சா தான் உங்களுக்கு செய்யிறது ஈஸி. ஒரு எந்த ஒரு இதுக்கும் அடிப்படை விஷயங்கள் தெரியணும். அப்பதான் அந்த விஷயத்த முழுசா நீங்க செய்ய முடியும். புரியாம அப்படியே செஞ்சா, அது உங்களுக்கு சரியா பலன் தராது. இப்ப 12 கட்டம் இருக்கு. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. இப்ப லக்னம் அப்டின்னா, அந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு? அவருடைய உடல் நலம், அவருடைய உடலோட அமைப்பு, அதேபோல அவருடைய உடலோட வீரியம், அதேபோல அவருடைய அடையாளம், இதெல்லாம் ஒரு ஜாதகரோட லக்னத்த வச்சு நம்ம பார்க்கலாம். அவருடைய மொத்த கொடுப்பினையும் லக்னத்த வச்சு தான் வரும். அதுக்கு அடுத்து 2வது இடத்த வச்சு அவருடைய வருமானம். அதாவது பணம் எப்படி வரும் அவருக்கு? பணம் எதன் மூலமா வரும்? அதே சமயத்துல அவருடைய குடும்பஸ்தானம், அவருடைய வாக்குஸ்தானம். இதெல்லாம் 2ஆம் இடத்த வச்சு சொல்லக்கூடியது. 3வது இடம் சகோதர ஸ்தானம். இப்படியே போலாம். 4வது இடம் வீடு, மனை இந்த மாரிலாம் சொல்லலாம். இப்ப நம்மளுக்கு தேவைங்கிறது என்ன? அப்டின்னா, அ வருமானம். அதுல அதிகப்படியான வருமானம். எப்பவுமே வருமானம். ஏன்னா, தடையில்லாத வருமானம், எப்பவுமே வருமானம் வரங்கிறது எல்லாருக்கும் வந்துர்றது இல்ல. பல பேருக்கு வருமானமே இல்லாம போயிருது. வருமானம் கஷ்டமா இருக்கு. தொழில் எந்த வேலை செஞ்சாலும் லாஸ் ஆகுது. ஆனாலும் எது பண்ணாலும் அவங்க வருமானங்கிறத தடைப்படாம வச்சிருந்தாங்கன்னா, வருமானம் எந்த வழியாவது வந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இருக்கும். இப்ப அந்த வருமானத்த எப்படி அவரு தடையில்லாம கொண்டாறது? எப்பவுமே வருமானம்ங்கிறது எப்படி வரும்? அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் ரொம்ப ஒரு தெளிவா, அதே சமயத்துல 100% அது சக்சஸ் ஆகுற மாரி சொல்லிக் குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம, அ நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஏத்துக்கிற மாரி இருக்கணும். லாஜிக்கா இருக்கணும். இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா, ஆமா, நீங்க சொல்றது சரி. இந்த பதிவுல சொன்னது 100% சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த பதிவுல நான் சொன்ன விஷயத்த செய்யும்போது, உங்களுக்கு கூடுதலா இன்னும் ஒரு உற்சாகம் இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு நம்பிக்கையும் வந்துரும். அது மாரி தான் நான் பதிவுல இப்ப சொல்லப் போறேன். அ இப்ப நம்ம மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா, இப்ப லக்னத்துக்கு அடுத்து இருக்கிற ரிஷபம். ரிஷபம் தான் இப்ப மேஷ லக்னத்துக்கு வருமானத்தை சொல்லக்கூடியது. வருமானம் வர வர தானே பெரிய அளவுல பணம் சேர்ந்தா தானே நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். அப்பதானே நீங்க உங்கள்ட்ட அபரிதமா பணம் இருக்கும். உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு சாதாரண வருமானமே வரமாட்டேங்குது. எப்படி கோடீஸ்வரன் ஆகுறது? அப்படின்னு நினைக்கிறாங்க.
வருமானம் வர ஆரம்பிச்சதுன்னா, அது பல வகையில வந்து உங்களுக்கு நெறைய சேர சேர, அத வச்சு நீங்க வேறு ஏதாவது தொழிலோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள அந்த பணத்த வச்சு என்ன செய்றதுன்னு செய்யும்போது, உங்களுக்கு அது கோடீஸ்வரன் நிலைய உருவாக்கி குடுக்கும். பணமே இல்லாதவங்களுக்கு தான் அந்த நிலை குடுக்காம, அதுக்கு தடையாவே இருக்கும். இப்ப அந்த 2ஆம் இடம்னு சொன்னேன்ல, உங்களுக்கு மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்த வந்து எப்படி இயக்குனா, உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம் சொல்லியிருக்கேன். அந்த ரிஷபத்தோட அதிபதி யாருன்னு பாருங்க, சுக்கிரன். இப்ப ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு 2ஆம் இடம் ரிஷபம் அப்படிங்கிறது தெரியும். மேஷத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபம்னு தெரியும். அதோட அதிபதி சுக்கிரன்கிறது தெரியும். காமன் பீப்பிளா இருக்கவங்களுக்கு ஜாதகம் பத்தின நாலேட்ஜ் அதாவது அந்த வ அடிப்படை விஷயங்கள் தெரியாம இருக்கிறவங்களுக்கும், நான் சொல்ற மாரி யார்ட்டயாவது தெரிஞ்சவங்கள்ட்டயோ, இல்ல ஜோதிடர்ட்டயோ கேட்டு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். யாரையாவது ஒரு ஜோதிடர்ட்ட கேளுங்க. அந்த மாரி கேட்டீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப 2ஆம் இடம் சுக்கிரன். அந்த சுக்கிரனு 12 கட்டத்துல உங்களுக்கு எங்க வேணாலும் இருக்கலாம். உங்க ஜாதகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். அது வந்து உங்க சுய ஜாதகம் பார்க்கும்போது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். இப்ப அந்த 2ஆம் இடத்து அதிபதி மேஷ லக்னத்துக்கு வந்து எங்க உச்சம் பெறாரு? மீன ராசியில. அதாவது அந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல தான் போய் உச்சம் பெறாரு. ஏன் வந்து சுக்கிரன் வந்து அ ஒ 12 கட்டம் இருக்கையில போய் 2ஆம் இடத்திலேயே உச்சம் பெறலாம். இல்ல 3ஆம் இடத்துல உச்சம் பெறலாம். 4ஆம் இடம் கடகத்துல உச்சம் பெறலாம். 5ஆம் இடம் சிம்மத்துல போய் உச்சம் பெறலாம். 6ஆம் இடம் அங்க நீசம். ஆனா அங்க கூட உச்சம் பெறலாம். ஏன் வந்து மீனத்துல வச்சிருக்காங்க? மீனத்துல வந்து சுக்கிரன் உச்சம். உங்களுடைய தனஸ்தான அதிபதி, வருமானத்த தரக்கூடியவரு. போய் 12ஆம் இடத்துல உச்சமாகுறாரு. ஓகே. இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொன்னோனே, இது எல்லாருக்கும் தெரியும். இது சாதாரணமா பஞ்சாங்கத்துல பார்த்தாலே சுக்கிரன் 12ஆம் இடத்துல மீனத்துல தான் உச்சம் பெறாருன்னு தெரியும். உச்சம் பெற்றா அவருக்கு ஏன் அங்க உச்சம் பெறாருன்னா, பிடித்தமான இடம். எப்பவுமே ஒருத்தர் வந்து தன் வீட்லயோட தான் எங்காவது ஒரு இடத்துல தன் வீட்லயும் சில பேரு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு அந்த கிரகம் மாரி ஆ அந்த இடத்திலேயே உச்சம் பெற்றிருந்தா, அது தன்னுடைய வீட்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா, இப்ப வந்து இந்த சுக்கிரன் இருக்காரு, மேஷத்துக்கு 2ஆம் இடமா வரக்கூடிய ரிஷபம். அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம் தான். அதாவது மீன ராசி தான் அவருக்கு பிடித்தமான இடம். அங்க தான் அவர் வந்து ஒரு அரசன் போல சந்தோஷமா எல்லா வித அ அனு எல்லா வித அவருக்கு பிடித்தமான விஷயங்கள் கிடைக்கிறது எல்லாமே அவருக்கு சந்தோஷத்த தரக்கூடியது. அதனால தான் அவர் அந்த இடத்துல உச்சமா இருக்காரு. 12 கட்டத்துல மீனத்துல போய் அதான் உச்சமா இருக்காரு. இப்ப உங்களுக்கு சொல்றேன். மேஷ லக்னக்காரங்களுக்கு 2ஆம் இடம் வந்து சுக்கிரன் வீடு. ரிஷபம், சுக்கிரன். சுக்கிரன் தான் உங்களுக்கு வந்து எதையும் குடுக்கணும். பணத்தையோ அல்லது உங்கள பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறது எல்லாமே வந்து சுக்கிரன் தான் செய்யணும். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அது முதல்ல பணம் வந்தா தானே லாபம் கிடைக்கும். பணமே வரலன்னா எப்படி லாபம் மட்டும் தனியா வரும்? அதனால தான் நான் வந்து 2ஆம் இடத்த தான் எப்பவுமே எடுத்துக்குவேன். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கையில உங்களுக்கு ரிஷபம், சுக்கிரன். அவரு 12ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அந்த வீடு அவருக்கு சந்தோஷத்தையும், அவருக்கு உச்சத்தையும் குடுத்திருக்கு. அவர் உச்சமா இருக்காரு அந்த இடத்துல அப்புட்ன்னா, அந்த வீட்டு அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த வீட்டு அதிபதி வந்து குரு. குரு பகவான் தான் அந்த வீட்டு அதிபதி. அப்ப சுக்கிரன் வந்து எங்க போய் உச்சம் பெறாரு? எல்லா சுகபோகங்களும் வச்சுக்கிட்டு தான் சந்தோஷமா உச்சமா இருக்கிறது ஒரு குருவோட வீட்ல தான் இருக்காரு. அப்ப குரு வீட்ல தான் ஆ ஆனா குரு வீட்லயே பாருங்க 12ஆம் இடத்துல தான் உச்சமா இருக்காரு. 9ஆம் இடம் குரு வீடு தான். அங்க இல்ல அவரு. ஆனா 12ஆம் வீட்ல உச்ச நிலையில இருக்காரு. அப்ப அந்த குரு தான் குரு வீட்டுக்கு சுக்கிரன் போனா,
உச்சம் பெறாரு. அதாவது குரு வீட்ல 2 வீட்ல ஆ 2வதா இருக்கக்கூடிய, அதாவது கடைசியா காலபுருஷனுக்கு 12வதா இருக்கக்கூடிய, அங்க வந்து அவருக்கு வந்து உச்சம். மீனத்துல உச்சம். அது குரு வீடு. அப்ப குருவோட நட்சத்திரங்கள பாருங்க. குருவோட நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் தான். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம். அப்ப ஒருத்தரு நான் வந்து சில பாயிண்ட்ஸ் இதுல சொல்லி தரேன். இன்னும் அவங்க சுய ஜாதகத்த வச்சு நெறைய விஷயங்கள் எடுக்கலாம். அது அவங்களுக்கு பணவரவ குடுக்கும். இப்ப பாருங்க, 12ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெறாரு. அந்த வீட்டு அதிபதி குரு. குருவோட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் இருக்கா? இந்த 3 நட்சத்திரங்கள்ல பொறந்தவங்க. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்துல பொறந்தவங்க தான் மேஷ லக்னக்காரங்களுக்கு பண உதவி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உதவிகள்னா எல்லாரும் எதிர்பார்க்கிறது பணத்த தான். இந்த விஷயம் வந்து மேஷ லக்னத்துல பொறந்தவங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்துல பொறந்தவங்க நிச்சயமா உங்களுக்கு பண உதவிகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. பணம் குடுப்பாங்க. நீங்க உங்களுக்கு பெரிய உதவிகள் செஞ்சதே அவங்களா தான் இருப்பாங்க. மேஷ லக்னத்துல பொறந்தவங்களுக்கு. அப்ப நீங்க வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்துறதுக்கு எந்த ஆட்கள பயன்படுத்தலான்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிரும் பாருங்க. இப்ப தனஸ்தானாதிபதி உச்சம் பெறக்கூடிய குரு வீடு, குரு வீட்டோட நட்சத்திரங்கள்ல பொறந்தவங்க தான் உங்களுக்கு உதவி செய்றாங்கிறது நீங்க கன்ஃபார்ம் ஆயிரலாம். ஏன்னா, உங்களுக்கு நட்சத்திரம் வேணா தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு உதவி செஞ்சவங்க நட்சத்திரம் தெரியாம இருக்கலாம். ஆனா, கண்டிப்பா பல வேற நட்சத்திரமும் செஞ்சிருக்கலாம். ஆனா, குறிப்பா நான் சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், புரட்டாதி உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும். அது உங்க சொந்த ஜாதகத்த பொறுத்து அமையும். அ ஆனா, அவங்களால நீங்க வந்து உதவி வாங்கியிருப்பீங்க. உதவி செஞ்சிருப்பாங்க. இதுதாங்க. இந்த லாஜிக்க பயன்படுத்தணுங்க. இது இல்லாம உங்க ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கிற நிலையும் பார்த்து 2ஆம் இடத்துல இருக்க கிரகத்தையும் பார்த்து நீங்க பலப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு பணம் வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க அந்த சீக்ரெட்ட தெரிஞ்சிருவீங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த மாரி பல விதங்கள்ல இருக்கு. இப்ப அந்த 2ஆம் இடத்த எப்படி பலப்படுத்துறது? அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப நான் வந்து இந்த சீக்ரெட்டான விஷயத்த சொல்லியிருக்கேன். சுக்கிரன் ஏன் உச்சம் பெறாரு? அந்த வீட்டோட அதிபதியோட நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க உங்களுக்கு உதவிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அந்த நட்சத்திரக்காரங்க வந்தாலே அங்க சுக்கிரன் உங்கள்ட்ட சேர்ந்து வர மாரி தான். அதுதான் நடக்கும். இத வந்து நீங்க பல உங்களுடைய வாழ்க்கையில பல பொருட்கள், பல விஷயங்கள வச்சு நீங்க பயன்படுத்தலாம். இந்த மாரி பயன்படுத்தும்போது நிச்சயமா பணம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில. பணம் கிடைக்கலன்னு கவலைப்படுறத விட, பணம் வர்றதுக்கான வழிகள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் கவலைப்படணும். இப்ப இந்த பதிவுல வந்து நான் இந்த விஷயத்த சொல்லிக் குடுத்துருக்கேன். இத நீங்க யோசிச்சு பாருங்க. இது சரியாவே இருக்கும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.